ஓம் ஸ்ரீ திருச்செந்தூர் வேலவன் துணை, ஓம் சாய்ராம் துணை. அனைவருக்கும் வணக்கம். ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் இன்று என்ன காண இருக்கின்றோம் என்றால் விதிகிரகம். விதிகிரகம் என்ற ஒரு அற்புதமான விஷயம். தமிழ்நாட்டிலே முதல் முறையாக இந்த விதிகிரகத்தை கண்டுபிடித்து இந்த விதிகிரகத்தினுடைய வாழ்க்கை, அதாவது விதிகிரகத்தினுடைய பாதையில்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்ற என்ற ஒரு உண்மையை உலகத்திற்கு எடுத்துரைத்த ஒரு பெருமை நம்மைத்தான் சாரும். இந்த அற்புதமான இந்த விதிகிரகத்தை பற்றிய விஷயங்களை நமக்கு அறிய வைத்த இந்த பிரபஞ்சத்திற்கும் இறைநிலைக்கும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விதிகிரகம் ஒரு மனிதனுடைய வாழ்வில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கண்டிப்பாக ஒரு திசை நடக்குங்க. நீங்கள் எல்லோருக்கும் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு திசை எல்லாருக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போ ஒரு திசை என்பது, இப்போது சூரிய திசைனா 6 வருஷம் நடக்குங்க, சந்திர திசைனா 10 வருஷம் நடக்கும், செவ்வாய் 7, ராகு 18, குரு 16, சனி 19, புதன் 17, கேது 7, சுக்கிரன் 20 அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயம். ஆனால் ஒரு திசை நடக்கின்ற பொழுது அந்த திசையை இயக்குகின்ற கிரகம் எந்த திசை நடத்துதோ அந்த கிரகம் உங்களுடைய வாழ்க்கையுடைய என்ன பலன் நடக்க போகுதுங்கிறத சுட்டி காட்டும். ஆனால் இந்த விதிகிரகம் என்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் உங்களை இயக்கி கொண்டே இருக்கும். அப்போ இந்த விதிகிரகத்தினுடைய தன்மையை நாம் எப்படி அறிவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய விஷயமே இல்லைங்க. நீங்கள் பிறந்த ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தமிழ் தேதி இதுதாங்க சார் உங்களுடைய விதிகிரகம். உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தமிழ் தேதி என்னவோ அந்த தேதியுடைய அதிபதி யாரோ அவர்தான் வாழ்க்கை முழுவதும் உங்களை நகர்த்தி சென்று கொண்டிருப்பார் என்பது ஒரு ஜாதகம் இல்லை, 2 ஜாதகம் இல்லை, கிட்டத்தட்ட 1000 ஜாதகங்களுக்கு மேல் ஆய்வு செய்து இது உண்மைத்தன்மையானது என்பதை பல இடங்களில் நிரூபித்திருக்கிறோம். நம்முடைய வகுப்பிலும் அத்துணை மாணவர்களுக்கும் சொல்லி இது உண்மையான விஷயம் என்பதும் நிரூபணமாகி இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த விதிகிரகம் சார்ந்த விஷயங்களை முதலில் நீங்கள் பிறந்த தமிழ் தேதி என்ன என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அந்த தமிழ் தேதிக்கான கிரகம் என்ன என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அந்த கிரகம்தான் உங்களுடைய வாழ்க்கை பாதையை முழுவதுமாக சுமந்து கொண்டிருக்கும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அந்த வகையிலே உதாரணமாக ஒருவர், நான் சொல்வது தமிழ் தேதி, உதாரணமான ஒரு ஜாதகர் 5ஆம் தேதியில் பிறந்திருக்கின்றார் என்று வைத்துக்கொள்வோம். உதாரணமாக மாசி மாதம் 5ஆம் தேதி என்று வைத்துக்கொள்வோம். மாசி 5 என்று எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லது மாசி 14 என்று எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லது மாசி 23 என்று எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த மாசி மாதம் 5, 14, 23ஆம் தேதியில் ஒருவர் பிறந்திருக்கின்றார் என்றால் அவருடைய வாழ்க்கையை முழுவதுமாக சுமந்து செல்கின்ற கிரகம் யார் என்றால் இந்த 5ஆம் அந்த எண்ணிற்குண்டான கிரகம் குரு பகவான் தான். பொதுவாக 5ஆம் எண் என்றால் நிறைய இடங்களில் வேறு நம்பரை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆனால் உண்மையான எண் என்பது 5ற்கு குரு பகவான் மட்டுமே. அப்படிப்பட்ட குரு பகவான் அவருடைய ஜாதகத்தில் எப்படி இருக்கின்றாரோ அந்த வகையில்தான் அவருடைய வாழ்க்கை பாதை சென்று கொண்டிருக்கும் என்பது மறுக்கவே முடியாத, யாராலும் மறுக்கவே முடியாத ஒரு உண்மை. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு ஜாதகர் மாசி 5ஆம் தேதியில் பிறந்திருக்கின்றார் என்று வைத்துக்கொள்வோம். அவர் ஏதாவது ஒரு லக்னத்தில் பிறந்தார் என்று வைத்துக்கொள்ளுங்கள். உதாரணமாக ஒரு ஜாதகர் மகர லக்னத்தில் மாசி 5, 14 அல்லது 23ஆம் தேதியில் பிறந்திருக்கின்றார் என்றால் அவருடைய வாழ்க்கையை சுமந்து செல்கின்ற கிரகம் குரு பகவான். அப்பொழுது குரு பகவான் யார் என்பதை கவனியுங்கள். குரு பகவான் லக்னத்திற்கு 3ஆம் வீட்டிற்கும் 12ஆம் வீட்டிற்கும் உண்டானவர். உதாரணமாக அந்த ஜாதகரை பார்த்தீர்கள் என்றால் அவருடைய வாழ்க்கை பாதை எப்படி சென்று கொண்டிருக்கும் என்றால் 3ஆம் இடம் என்பது பொதுவாக ஐடி துறை, 3ஆம் இடம் என்பது ஐடி துறை, 12ஆம் இடம் என்பது வெளிநாடு. அப்போது அந்த ஜாதகர் வெளிநாட்டிற்கு சென்று ஐடி துறையில் வேலை செய்து கொண்டிருப்பார், அல்லது உள்ளூரிலே வெளிநாடு சம்பந்தமான ஐடி வேலையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இது போன்ற விஷயங்களும் இருக்கும். அதே போல பார்த்தீர்கள் என்றால் 3ஆம் இடம் 12ஆம் இடம் என்பது பொதுவாக 12ஆம் இடம் என்றாலே தான் பிறந்த ஊரை விட்டு 400 கிலோமீட்டர் தொலைவில் சென்று வாழ்வது, இது போன்ற சூழ்நிலையில் அந்த ஜாதகர் வாழ்ந்து கொண்டிருப்பார். அவருடைய வாழ்க்கை பாதை அப்படியும் இருக்கும். ஒரு சில நேரங்களில் பார்த்தீர்கள் என்றால் அந்த மாதிரி இல்லாமல் அவர் உள்ளூரிலே இருந்து கொண்டிருப்பார். ஆனால் இந்த 12ஆம் இடம் சார்ந்த பிரச்சனைகளை எப்பொழுதும் அனுபவித்து கொண்டிருப்பார். உதாரணமாக 3ஆம் வீட்டிற்கும் 12ஆம் வீட்டிற்கும் உண்டான குரு பகவான்
லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் இருக்கின்றார் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அவர் உள்ளூரிலே இருக்கின்றார் என்றால் கண்டிப்பாக நிறைய முயற்சிகளை அவர் ஜாதகர் மேற்கொள்வார். ஆனால் முயற்சிக்கான பலன் கிடைக்கும். கடைசியில் பார்த்தீர்கள் என்றால் அந்த விரயம் என்ற ஒரு சூழ்நிலைக்கு சென்றுவிடும். கடுமையாக ஜாதகர் உழைப்பார், அவரால் முடிந்த எஃபெக்ட் அவருடைய உழைப்பு என்பது அந்த அளவிற்கு இருக்கும். ஆனால் முதலில் பலன்கள் கிடைக்கும். ஆனால் கடைசி காலகட்டங்களில் இறுதியான முடிவை பார்க்கின்ற பொழுது நிறைய விரயங்களை அந்த ஜாதகர் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும். இப்படி நம்முடைய ஜாதகத்தில் குரு பகவான் அந்த இருக்கின்ற சூழ்நிலை, இப்பொழுது மகர லக்னம் என்று பார்த்தோம். குரு பகவான் இதுபோன்று வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் இருப்பவர்களுக்கு நன்மைகளை நிச்சயமாக வழங்குவார். ஆனால் ஒருவேளை அங்கு செல்ல முடியாதவர்களுக்கு வாழ்க்கையில் முயற்சிகள் எடுத்தும் நிறைய விரயங்களை தான் அவர்கள் சந்தித்து கொண்டிருப்பார்கள் என்பதும் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. இப்படி அவருடைய ஜாதகத்தில் விதி கிரகமானது யார், அவர் ஜாதகத்தில் என்ன லக்னம், அவர் ஜாதகத்தில் எங்கே இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு அவர்கள் செயல்பட்டார்கள் என்றால் உறுதியாக 100% வெற்றியை அந்த ஜாதகர்கள் அடைவார்கள். ஒரு சில நபர்கள் கேட்பார்கள், எல்லோராலும் வெளிநாடு செல்ல முடியாது. இப்படி இருப்பவர்கள் என்ன மாதிரியான பரிகாரங்களை செய்து கொண்டால் அந்த விதிகிரகத்தினுடைய பாதையில் சென்று வெற்றி பெறலாம் என்று பார்க்கின்ற பொழுது நன்றாக பாருங்கள். 3ஆம் அதிபதி 2இல் இருக்கிறார், அவரே 12ஆம் அதிபதியாகவும் இருக்கிறார். அப்பொழுது ஜாதகத்தில் 12ஆம் அதிபதியானவர் 2ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது 12ஆம் இடம் என்றால் பொதுவாகவே ஆசிரமங்களை குறிக்கக்கூடும். 3ஆம் இடம் என்பது காதை குறிக்கும், 2ஆம் இடம் என்பது வாயை குறிக்கும். அப்பொழுது வாய் பேச முடியாத, காது கேளாத, 2ஆம் இடம் என்பது வாய், 3ஆம் இடம் என்பது காது, 12ஆம் இடம் என்பது ஆசிரமம். அப்பொழுது வாய் பேச முடியாத, காது கேளாத ஆசிரமங்களுக்கு வியாழக்கிழமை நாளில் உணவும் குரு பகவானிற்குண்டான உணவான நெய் லட்டும் தானம் அவர்கள் செய்து வருகின்ற பொழுது அவர்கள் உள்ளூரில் இருந்தாலும் கூட இந்த விதிகிரகத்தை சரியான அந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கை பாதை என்பது ஒரு வெற்றிகரமான நிலையை நோக்கி செல்லும் என்பதும் மறுக்கவே முடியாத ஒரு உண்மை. இப்படி நம்முடைய ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தமிழ் தேதியை கவனியுங்கள். அந்த தமிழ் தேதி என்பது உங்களுடைய வாழ்க்கை பாதையினுடைய நிலையை தெளிவாக அந்த உண்மைத்தன்மையை சுட்டிக்காட்டும். அப்பொழுது அந்த விதிகிரகத்தினுடைய பாதையில் தான் செல்வீர்கள், விதிகிரகத்தினுடைய பலன்கள் தான் நடந்து கொண்டிருக்கும். அதை சரியான முறையில் நமக்கு எப்படி சாதகமாக்கி கொண்டு நாம் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்பதை அறிந்து செயல்பட்டீர்கள் என்றால் உங்கள் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வெற்றி என்பது நிச்சயமாக உண்டு. இது போன்ற சிறப்பான விஷயங்களை நம்முடைய வகுப்பில் தெளிவாக கற்றுக் கொடுக்கின்றோம். மேலும் நம்முடைய இது போன்ற விதிகிரகம் மட்டுமல்லாமல் 50 தலைப்புகளில், சரியாக 50 தலைப்புகளில் அடிப்படை முதல் உயர்நிலை வரை நம்முடைய வகுப்பானது வருகின்ற மார்ச் மாதம் 28ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. ஏற்கனவே 8th பேட்ச் முடித்துள்ளோம். 9வது பேட்ச் வகுப்பானது தொடங்க இருக்கின்றது. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் தாராளமாக உங்களுடைய முன்பதிவுகளை செய்து கொள்ளலாம். நம்முடைய 8th பேட்சில் பயின்ற மாணவர்கள் கொடுத்த யதார்த்தமான ஃபீட்பேக், அவர்கள் வகுப்பில் என்ன பயின்றார்கள், என்ன பயனடைந்தார்கள் என்ற விஷயங்களை எல்லாம் அவருடைய ஃபீட்பேக்காக கொடுத்திருக்கின்றார்கள். அதுவும் வீடியோவில் உள்ளது, அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மேலும் இந்த வகுப்பிலே கலந்து கொள்ள விருப்பமுடையவர்கள் தாராளமாக உங்களுடைய பதிவுகளை செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். வணக்கம், என்னோடய பேர் ரமாதேவி. நான் கிரேஸ்லேருந்து பேசுகிறேன். முதல்ல எனக்கு ஜோதிடத்துக்கு மேலே ஒரு ஆர்வமும் ஒரு ஈர்ப்பும் வந்தது பார்த்திங்கன்னா, யூடியூப்பில் நான் நிறைய வகுப்புகள் நிறைய பார்த்துட்டு இருந்திருந்தேன். அதில் முதல்ல நான் சந்திச்சு அதில் ரொம்ப இன்ஸ்பிரேஷனான ஒரு வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா திரு பண்டிட் பாலசுப்ரமணியம் சார் அவரோட வீடியோஸ் ரொம்பவே எனக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆச்சு. எனக்கு அவரோட வழிநடத்தல், அவரோட ஸ்பீச்சு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு எனக்கு. ஸோ இதன் மூலயமா அவரோட யூடியூப் வீடியோ பார்த்து தான் நான் முதல்ல நான் கற்றுக்கணுன்னு ஒரு ஆர்வம் எனக்கு உண்டாகி நான் அவர்கிட்ட ஸ்ரீ ஈசன் ஜோதிட ஆராய்ச்சி மையம் அதனோட மாணவியாக நான் கடந்த ஆண்டு நான் ஜாயின் பண்ணேன். இந்த கிட்டத்தட்ட இந்த ஒரு ஆண்டு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 200 நாள் கிட்டத்தட்ட இந்த வகுப்பு நடந்தது ஆன்லைனில். ஸோ இந்த ஆன்லைனில் வகுப்பு நடந்ததில் நானும் ஒரு மாணவியாக அதில் கலந்துட்டது, நான் கற்றுக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் இது ஆக்சுவலாக. ஏன்னா ஜீரோ நாலேஜ்லாம் இருந்த எனக்கு, ஜீரோ நாலேஜ் சொல்லப்போனால் எனக்கு ஒரு பேசிக் எதுவுமே தெரியாது அஸ்ட்ராலஜினா என்னென்னு. அப்படிப்பட்ட எனக்கு இன்றைக்கி ஒரு ஜோதிடராக இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி நான் பேசிகிட்ருக்கேன்னா இதுக்கு முழுக்க காரணம் திரு பண்டிட் பாலசுப்ரமணியம் சார் அவருக்கு தான் நான் இது நன்றி சமர்ப்பிக்கிறேன். ஏன்னா அவர் நடத்தின விதம், ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு என்ன சொல்கிறது அவங்களோட டீச்சிங் மெத்தடு, அவரோட லைவ் எக்ஸ்பீரியன்ஸஸ்ஸு,
நெக்ஸ்ட்டு நம்மளோட ஒரு இன்ஸ்பிரேஷன் மெத்தடாக இருக்கும் அவரோட டீச்சிங் எல்லாமே ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, அட்ராக்டிங் இந்த மீன்ஸ் பார்த்திங்கன்னா அவரோட ஸ்பீச் வந்து ரொம்ப யதார்த்தமாகவும் சிம்பிளிஃபையாகவும் எத்தனை முறை நீங்கள் டவுட் கேட்டாலும் அத்தனை முறை ரொம்ப பொறுமையாக, அந்த ஒரு பொறுமை எனக்கு இருக்குமான்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு இதுதான் அந்த இடத்துல வரும்போது. ஆனால் ஒரு டீச்சர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அப்பாற்பட்ட ஒரு என்ன சொல்கிற ஒரு ஆசான், ஒரு குருனா இப்படி தான் இருக்கணுன்றது வழி நடத்துறதுக்கு லைவ் எக்ஸாம்பிள் அவர் தான். இவரை மாதிரி ஒரு குருவை சந்தித்தது நான் என்னோடய வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம் தான் நான் நினைக்கிறேன். கடவுளுக்கு நான் அதுக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா பண்டிட் குருஜி சார் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எத்தனையோ பேர் அவர் வழி நடத்தல எத்தனையோ மாணவர்கள் ஒவ்வொரு வருடமும் கடந்து வந்திருப்பாங்க. ஆனால் எனக்கு வந்து நான் யாரையும் எனக்கு முன்னாப்பின்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் யாரும் எனக்கு சொல்லலை. ஜஸ்ட் எனக்கே இதில் ஒரு ஆர்வம் வந்து நான் இதுக்குள்ளே வரணும் அப்படின்னு, இதுக்குள்ளே நான் கற்றுக்கணும், ஜஸ்ட் என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும், என்னை பற்றி நான் அறிஞ்சிக்க தான் முதல்ல வந்தேன். ஆனால் இன்றைக்கி நான் பல பேருக்கு வந்து அவங்களோட வாழ்க்கையில் நான் ஒரு மாற்றத்தை உண்டாக்குறேன்றதுக்கு அந்த பெருமை வந்து பார்த்திங்கன்னா திரு பண்டிட் ஐயாவுக்கு தான் இது சாரும். சார் உங்களுக்கு தான் இந்த முழுக்க இந்த கான்ட்ரிபியூஷன் சார். ஆக்சுவலாக இந்த தேங்க்ஸ் நான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் நடத்தின விதம் அந்த விதிகிரகமும் அந்த வாழ்வியல் பரிகாரம் இந்த டாபிக் வந்து அமேசிங் சார். ஸோ அதனோட லைவ் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நானே உங்கள் முன்னாடி இருக்கிறேன். இந்த விதிகிரகம் வேலை செய்யுன்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை கிளாஸ் ஜாயின் பண்ண முன்னாடி எடுத்த உடனே நீங்கள் சொன்னீங்க, இந்த கிளாஸ் முடிச்சுட்டு நீங்கள் வெளியே ஒரு மாணவர்கள் வெளியே போகும்போது ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ளே இருக்கணும்னு அந்த இதை சொன்னீங்க. அது எனக்குள்ள அந்த மாற்றத்தை நான் உணர்ந்தேன் சார். இது வந்து என்ன சொல்கிறது, லைவாக நான் அனுபவபூர்வமாக நான் என்ன சொல்கிறது எனக்கு நடந்தது அந்த விஷயம். நீங்கள் உங்களோட வாழ்வுகள் பரிகாரம் மூலமாக எனக்கு வந்து இந்த விதிக்கிறதை ஃபாலோ பண்ணி ஏன்னா நீங்கள் தான் அது வந்து என்ன சொல்கிறது, அதை அவங்களோட ரிசர்ச் மூலயமா கண்டுபிடிச்ச இந்த விதிகிரகம்ன்ற ஒரு டாப்பிக்கு அது வந்து எங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கற்றுக் கொடுத்து அதுக்கு எல்லாருமே பயனடைய வச்சிங்க நீங்கள் தான். நாங்கள் மட்டும் பயனடையில, இனி எங்களை நம்பி வரவங்களையும் சரி எங்கள் ஃபேமிலி சர்க்கிள்லையும் சரி எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். ஸோ இதில் வந்து எந்த அளவுக்கு டவுட்டும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஸ்மால் பிஞ்ச் ஆஃப் டவுட்டும் இதில் சஸ்பெஷன் எதுவுமே இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக உங்களோட டீச்சிங் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரன்சியாக இருந்தது சார். அது ஒரு டீச்சரு ஒரு ஸ்டூடெண்ட்டுன்னு இல்லாமல், அதாவது நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டனோ இந்த ஃபீல்டில் இது எல்லாருக்குமே போய் சேரணுன்ற நோக்கத்தில் நீங்கள் சொல்லிக் கொடுத்து, அதே போல் இந்த கிரகப்பலம் அந்த கிரகப்பலம்ன்ற கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு மோர் தென் 60 to 70 days நீங்கள் அதை கொண்டு போனீங்க அந்த கிளாஸ் கிரகப்பலம். அதாவது அடிப்படை உங்களுக்கு தெரியணும்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு அமேசிங் இன்ஸ்பிரேஷன் சார். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டீச்சிங் மெத்தட், அந்த ஒரு பொறுமை எல்லாருக்குமே வருமானது வந்து எனக்கு தெரியல சார். ஆனால் நான் அப்படி யாரையும் போய் ரிசர்ச் பண்ணியும் பார்க்கல, மற்ற குருஜியும் நான் பார்க்கல. ஆனால் நான் வந்து உங்களோட ஒரு மாணவியாக வந்து நீங்கள் எனக்கு குருவாக கிடைத்தது அது நான் செஞ்ச பெரிய பாக்கியம் தான் சார். ஆக்சுவலாக இது சொல்ல போனால் அதே போல் நீங்கள் அந்த ஸ்டெப்ஸ் அடாப்ட் பண்ணி ஒரு ஜாதகத்தை கொடுத்தா எப்படி நம்ம அனலைஸ் பண்ணி முடியணும் அப்படின்றதுக்கு ஒரு ஜாதகம் 2 ஜாதகம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நியர்லி ஒரு 50 ஜாதகத்துக்கு மேலே நீங்கள் வந்து அதை என்ன சொல்கிறது இந்த கிளாஸில் வந்து கிளாஸ்க்குள்ளே ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்தோம்னா ஒரு 100 ஜாதகமே நம்ம பார்த்துருப்போம். அதில் ஒவ்வொரு டாப்பிக்கும் அந்தளவுக்கு வந்து என்ன சொல்கிறது இன்டெப்த்தாக நாலேஜ் கொண்டு போய் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப்பிக்கும் எனக்கு எதுவுமே தெரியாது. ஒரு 0 நாலேஜ் பேக்கில் இருந்தேன் நான். இன்றைக்கி வந்து ஒரு பவர் பேக்ட் ஒரு பர்சனாக உங்கள் முன்னாடி நான் பேசுகிறேன், ஒரு கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறேன், ஒரு கிரகத்தை பற்றி பேசுகிறேன்னா இன்றைக்கி எல்லாமே அது உங்களில் தான் அந்த கான்ட்ரிபியூஷன் வந்து சேரும் சார். இது வந்து மறுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு வந்து எனக்கு இன்றைக்கி ஒரு ஹாப்பினஸ்ஸு, எனக்கு ஒரு லைஃப்பில் ஒரு சந்தோஷம் கிடைச்சிதுன்னா இது வந்து உங்களோட வழிநடத்தல், உங்களோட டீச்சிங்னால தான் இது வந்து சாத்தியமாச்சு சார். அது ஆக்சுவலாக ஸோ இது வந்து நான் நிஜமாக உங்களுக்கு நான் மனமாற நன்றி சொல்லிக்கிறேன் சார். பண்டிட் சார், எனக்கு வந்து நீங்கள் வந்து எனக்கு ஒரு என்ன சொல்கிறது உங்களோட டீச்சிங் மூலிமா எனக்கு ஒரு வாழ்க்கையே கொடுத்துருக்கீங்க. எனக்கு இந்த அஸ்ட்ராலஜியோட என்ன சொல்கிறது இந்த ஜேர்னி எனக்கு வந்து உங்களுக்கு அடுத்த ஜேர்னி நான் உங்களை பின்பற்றி நானும் இது ஜேர்னியில் நான் உள்ளே வந்திருக்குன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஜேர்னி உள்ளே வந்தது அஸ்ட்ராலஜி ஆக்சுவல் அந்த மாதிரி ஒரு தருணம் இது. அதே போல் இந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டாபிக்ஸ் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு 45 டாபிக்ஸ் ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு 50 டாபிக்ஸ் கிட்ட நீங்கள் கவர் பண்ணிங்க எல்லாமே. அதாவது ஸ்டார்டிங்லேருந்து எல்லாமே அதை விதி கிரகம், வாழ்வியல் பரிகாரம், நெக்ஸ்ட் வந்து கிரகப்பலம், நெக்ஸ்ட்டு கிரக சேர்க்கை, இயங்கு கிரகம் எப்படி, இயக்கு கிரகம்னா என்ன, இப்படி எல்லாத்தையும் ஒவ்வொன்றும் ஜஸ்ட் அப்படியே என்ன சொல்கிற புட்டு வச்ச மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் எல்லாம் என்ன சொல்கிற ஸ்ப்ளிட் பண்ணி சேர்த்து அது கடைசியாக ஒரு கோர்வை ஒரு மாலையாக சேர்க்குற மாதிரி நீங்கள் அந்தளவுக்கு ஒரு ஸ்ப்ளிட் பண்ணி எல்லாத்தையும் எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க சார். நீங்கள்
இன்றைக்கி ஒரு ஃபுல் ஃபார்மில் நாங்கள் உங்கள் முன்னாடி இருக்கிறோன்னா அதுக்கு காரணம் உங்களோட வே ஆஃப் டீச்சிங் மெத்தட் தான் இது. இது வந்து என்ன சொல்கிறது, அந்தளவுக்கு வந்து நாங்கள் வந்து நிறைய நாலேஜ் கெயின் பண்ணியிருக்கோம் சார் உங்களோட. அதே போல் நீங்கள் நடத்தின டீச்சிங்ஸ் வந்து மட்டும் இல்லாமல் நான் ஆன்லைனில் கற்றுக்கிட்டேன். பட் இருந்தாலும் ஆன்லைனில் கற்றுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இது அந்த கிளாஸில் மட்டும் இல்லாமல் அதனோட வீடியோஸும் நீங்கள் அது வந்து தொடர்ந்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் எப்போவுமே நீங்கள் பார்ப்பீங்க. எந்த டவுட் வந்தாலும் நீங்கள் பார்க்க அந்த மாதிரி ஒரு இது வீடியோஸும் ஒவ்வொரு முறையும் யூடியூப்பில் அப்லோட் பண்ணி அந்த வீடியோஸை நாங்கள் வந்து எத்தனை முறை வேணாலும் நாங்கள் ரிப்பீட் பண்ணி ரிவைண்ட் பண்ணி நாங்கள் பார்த்துட்டு அந்த டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கிறோம் அது மூலியமாகவும். அது மட்டும் இல்லாமல் ஏன்னா உங்களோட கிளாஸே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் கிளாஸில் எப்படி நாம் வந்து இது ஆன்லைன்னு ஜஸ்ட்டு ஒரு ஜூம் மீட்டிங் மட்டும் இல்லாமல் ஒரு ஆன்லைனில் நடத்துனது வந்து ஒவ்வொரு முறையும் உங்களோட கிளாஸில் இது ஒரு ஜஸ்ட் ஒரு கிளாஸில், அதாவது நாம் வந்து ஃபிசிக்கலாக தான் நாங்கள் கிளாஸ்க்குள்ளே ஒரு கிளாஸ் ரூம் செட்டிங்கில் இல்லை. ஆனால் உங்களோட டீச்சிங் வந்து அந்த மாதிரி செட்டிங்கில் தான் நீங்கள் நடத்துனீங்க. ஒவ்வொன்றும் எப்படி எதை ஃபஸ்ட்டு கொடுக்கணும், எதை செகண்ட் நம்ம எடுத்துகிட்டு போகணும், எதை தேர்ட் எடுத்துகிட்டு போகணும், இப்படி ஒவ்வொன்றும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களோட டீச்சிங்ஸில் நீங்கள் கொண்டு வந்து ஒரு ஒரு பிளான்டு லெசன் பிளானிங் மாதிரி எங்களுக்கு கொடுத்தீங்க சார் எங்களுக்கு. அதனோட ஃபைனல் அவுட்புட் தான் சார் எங்களுக்கு. ஏன்னா அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் நடத்துனதுனால அதை ஃபாலோ பண்ணதுனால எங்களுக்கு இன்றைக்கி வந்து ஏன்னா அது அப்படியே ஜாயிண்ட் ஒரு கண்டினியூட்டியோட ஒரு கண்டினியூஷன் நீங்கள் எல்லாத்தையும் கொடுத்தீங்க. ஸோ இந்த ஒரு மெத்தட் நீங்கள் அடாப்ட் பண்ணது வந்து ரியலி எக்ஸலன்ட் சார். ஸோ இது வந்து இந்த ஒரு மெத்தட் அடாப்ட் பண்ணி இனி வர மாணவர்களும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை அவங்களுக்கும் கொடுங்க கற்றுக்கிறதுக்கு. நீங்கள் இது மாதிரி இன்னும் பல மாணவர்களை பல பேரை இன்றைக்கி வாழ்க்கையில் மாற்றத்துக்கு காரணமாக நீங்கள் இருக்கிறீங்க, இனியும் இருப்பீங்க. எல்லாரோட ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப்லேயும் சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும் சார். ஸோ அந்த இதில் நானும் வந்து உங்களோட பயனடைஞ்சது ஸ்ரீ ஈசன் ஜோதிட மையம் ஆராய்ச்சியாளர் நிறுவனமான பண்டிட் பாலசுப்ரமணியன் சாருக்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் சார். ஸோ உங்களோட பிளெஸ்ஸிங்ஸும் உங்களோட ப்ரேயர்ஸும் எப்போவுமே எங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்போவுமே லைஃப் ஃபுல்லாக எங்களுக்கு வழிகாட்டுதல் எங்களுக்கு தேவை சார் எங்களுக்கு. ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மனமார்ந்த நன்றி சார். தேங்க்யூ சார். சார் உண்மையே சொல்லணுன்னாக்கா நான் வந்து ஜோதிடத்துனா எனக்கு ரொம்ப வந்து ரொம்ப ஒரு வெறுப்பு தான் சார் இருந்தது எனக்கு. ஜோதிடம்னா என்ன அந்தளவுக்கு லைஃப்பில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டதால ரொம்ப வெறுப்பு தான் இருந்தது. ஆனால் உங்களோட நிறைய உங்களோட யூடியூப்ஸ் நிறைய பேர் வீடியோஸ்லாம் நான் அப்படியே பார்த்துட்டு இருப்பேன். அவ்வளோவா நான் வீடியோஸ் ஒன்றும் பார்க்க மாட்டேன். ஆக்சுவலாக என்னோட ஃப்ரெண்ட் தான் ஃபஸ்ட்டு சஜஸ்ட் பண்ணாங்க எனக்கு, உன்னோட ஜாதகத்தை எங்கேயாவது போய் நல்ல ஒரு அஸ்ட்ராலஜர் போய் காட்டினா யாரை போய் தேடுறது நல்ல அஸ்ட்ராலஜர்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அப்படி ஒரு கொஷின் அந்த மாதிரி கொஷின் கேட்கும் போது தான் சரி யூடியூப்பில் சும்மா பார்க்கலாம் யாராவது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் உங்களோட வீடியோஸ் அந்த வாழ்வு பிரகாரம் நிஜமாவே நான் இதெல்லாம் அனுபவிச்சது தான் சார் நான் சொன்னேன். ஆக்சுவலாக சொல்ல போனால் இன்னும் நிறைய உங்களை பற்றி சொன்னால் எவ்வளோ சொல்லலாம் சார். ஏன்னா அந்தளவுக்கு இப்போ எனக்குள்ள சார் இந்த இதுக்குள்ளே வந்த பிறகுதான் சார் நிறைய மாற்றம் எனக்குள்ள வந்ததே சொல்ல போனா. அதை ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் இதை பண்ணுங்க இதை ஃபாலோ பண்ணுங்க ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஒவ்வொரு டிப்ஸ் கொடுத்த மாதிரி கொடுத்தது தான் சார் இன்னைக்கு எனக்கு. அதாவது யாராவது ஒருத்தருக்கிட்டே நம்ம வந்து ஒரு சின்ன வார்த்தை சொன்னாவே அதை நமக்கு பலிக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி உங்களோட வேர்ட்ஸ் வந்து எனக்கு அப்படியே பழிச்சு சார் நடந்தது எனக்கு. அதனோட என்ன சொல்றது, அதனோட ஹாப்பினஸ் வந்து எனக்கு எதுவும் கிடைக்காது சார். ஏன்னா அதாவது இருண்டு போன ஒரு லைஃப்ல ஒரு ஒளி கொடுப்பான்னுங்களா, அந்த மாதிரி தான் சார் என்னோட லைஃப்ல நீங்க உங்களோட வேர்ட்ஸ் உங்களோட கிளாஸஸ் எல்லாமே அப்படி இருந்தது சார் எனக்கு. அதுதான் சார் எனக்கு அது எப்படி சொல்ற ரொம்ப ரொம்ப எனக்கும் என்னாலையும் முடியும், என்னாலையும் இனி எனக்கு லைஃப் நல்லா இருக்குன்ற ஒரு வெளிச்சத்தை கொடுத்தது நீங்க தான் சார் எனக்கு. அது வந்து 100%ல 1000% சொல்லலாம். அந்த அளவுக்கு அது உண்மை சார். ஆக்சுவலா எனக்கும் சரி என்னோட ஃபேமிலி என்னோட மம்மி எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ்க்குள்ளே வந்தப்போ தான் எனக்கு லைஃபே நல்லா இருக்குன்னு நான் சொல்லலாம் சார். எனக்கு அது நானே ஒரு லைவ் எக்ஸாம்பிள் சார். அது ஆக்சுவலா இதை நான் எப்படி இன்னும் நான் சொல்றது தெரியல, நிறைய வேர்ட்ஸ் எனக்கு சொல்ல வரல. பட் எனிவே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். எனக்கு நீங்கள் உங்களோட மாணவியா நான் வந்ததுக்கு எனக்கு கடவுள் வந்து உங்களை அடையாளம் காட்டி சரியான ஒரு கிட்ட போயிட்டு நான் சேர்ந்தேன் இல்லைங்களா, அதுக்காகவே நான் கடவுளுக்கு நிறைய டைம் நான் நன்றி சொல்லுவேன் சார். நான் தேங்க்யூ சார்.